சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தமிழும் ஜெனியும் காலேஜ் முடித்து வெளியே வந்ததும், ஏன் தமிழ் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோமா, எப்போ பார்த்தாலும் வீட்டு சாப்பாடு தானே, காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜுன்னு ரொம்ப போர் அடிக்குது, வா தமிழ் அப்படியே போயிட்டு ஏதாவது பேசிட்டு நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கூப்பிடவும், சரி ஜெனி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ஜெனியும் பார்த்தா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. சரி ஜெனி, உனக்கு பிடிச்சதை நீ சொல்லு, எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அதே ஹோட்டலில் கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை ஒரு பொண்ணோட வந்து உட்கார்ந்துருக்காரு. இதை தமிழ் பார்க்குறாங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை தானே இவர், மலரக்கா இவரோட ஃபோட்டோவை தானே காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன ஒரு பொண்ணோட வந்திருக்காரு, ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணு என்னன்னா இவரை தொட்டு தொட்டு பேசுது, இவர் என்னன்னா அந்த பொண்ணை தொட்டு தொட்டு பேசுகிறாரு. ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி அதை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு வேற இருக்காங்க. இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபோனில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. ஏய் தமிழ் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்கவும், கொஞ்சம் அமைதியாக இரு ஜெனி, இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா, சரி நந்தா, நேற்று பொண்ணு பார்க்க போகிறேன்னு போனியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், போனேன்தான், பொண்ணு என்னவோ பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அவளால் நடக்க முடியாது, அவகிட்ட குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தா சொல்லவும், குறை இருக்கா, அவளையா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், ஆமாம் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆனால் என் மனசுக்குள்ளே நீ தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தா சொல்லவும், என்னடா சொல்கிற, அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற, அவளை கட்டிக்கிட்டு என்னை வச்சுக்கிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், ஏய் நீ வேற, அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணமே அவகிட்ட ஏகபோகமாக சொத்து இருக்குடி, கோடிக்கணக்கில் அவளுக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்துக்காக மட்டும்தான் நான் அவளை கல்யாணம் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணால் வரதட்சணையாக அவள் பேரில் சொத்து எழுதி வைப்பாங்க, கல்யாணத்துக்கு பிறகு அந்த சொத்தெல்லாம் என் பேரில் வந்துடும், அதுக்கப்புறம் அவளை அப்படியே கலட்டி விட்டுற வேண்டியது தான், அப்படி இல்லையா விவரத்துக்கு கொடுத்துட வேண்டியது தான், இல்லை இது எதுவும் சரி வரலன்னா அவள் கதையை கூட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் பேசிக்கிட்டு இருக்கவும், இதை தமிழ்ச்செல்வி கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவி, நீ இவ்வளவு மோசமானவனா, எப்படியெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா உண்மை தெரியுது. சரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னைய வச்சிக்கிற போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பவும் கேட்கவும், இங்கே பாருடி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் தான், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே சொத்து மட்டும்தான், மற்றபடி அவள் மேலே எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, அவள் கூட நான் சேர்ந்து வாழ போகிறதும் கிடையாது, என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, என்னுடைய பொண்டாட்டினா அது நீ மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் பார்த்தா தமிழ் செல்வி வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்துட்டு, சரி ஜெனி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சரி தமிழ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் தமிழும் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு தமிழ் ஒரே யோசனையில் உட்காந்துருக்காங்க. வாசப்படியில் உட்காந்து மடியில் புக்கை வச்சுக்கிட்டு ஒரே யோசனையாக இருக்கவும், இவ என்ன வாசப்படியில் உட்காந்துட்டு எங்கேயோ விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏய் இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. என்னடி பாதையை மறைச்சிட்டு நீ பாட்டுக்க உட்காந்துருக்க, தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழும் பார்த்தா எந்திரிச்சு, ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை எப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், மாப்பிள்ளை எப்படின்னா மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, நல்லா இல்லாமையா நிச்சயம் முடிச்சு கல்யாணத்துக்கு நாள் குறிப்பாங்க, எல்லாம் ஈஸ்வரி சின்னம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான்,
அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சாதாரணமாக சொல்லவும், சரி ஈஸ்வரி அத்தைக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்கள் மாப்பிள்ளைய பற்றியோ இல்லை மாப்பிள்ளை வீட்டை பற்றியோ எதுவுமே விசாரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், எதுக்கு விசாரிக்கணும், அவங்க தான் வீடு தேடி வந்தாங்க, எல்லாம் கண்மணியை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, கண்மணிக்கிட்ட இருக்கிற குறைய கூட பெருசாகவே அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், கண்மணிக்கிட்ட இருக்கிற குறைய பெருசாக பார்க்கலன்னா அதுக்காண்டி மாப்பிள்ளையை பற்றி நீங்கள் எதுவுமே விசாரிக்க மாட்டீங்களா, என்னங்க கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, அவங்களா தான் வீடு தேடி வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க, பொண்ணு பார்த்த கையோட நிச்சயத்தையும் முடிச்சிருக்காங்க, நாளும் குறிச்சிருக்காங்க, இது ஏங்க இவ்வளோ வேகமாக நடக்கணும், எதுக்குங்க இவ்வளோ அவசரம், தான் பக்கம் தப்பு இல்லைன்னா எல்லாமே நிதானமாக சரியான முறைப்படி தானங்க நடக்கணும், இவ்வளவு அவசரமாக இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க பக்கம் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, மாப்பிள்ளை ஏதோ ஃபாரின் போக போகிறாராம், கண்மணியையும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் கூட்டிகிட்டு போக போகிறாராம், அதுக்காகத்தான் இவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏங்க என்னங்க நீங்கள் சொல்கிறது ஏதாவது நம்புகிற மாதிரியாங்க இருக்குது, ஃபாரின்னா என்ன, கல்யாணம் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகக்கூடாதா, நீங்கள் முடிஞ்சா மாப்பிள்ளையை பற்றியும் மாப்பிள்ளை வீட்டை பற்றியும் விசாரிக்க பாருங்க, அப்படி இல்லையா இந்த வீடியோவை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் எடுத்த அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் சேதுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாகுது, என்ன இவன் ஒரு பொண்ணோட உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்க்கவும், ஆமாங்க இவர் இந்த பொண்ணை காதலிக்கிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் கண்மணியவே கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க, இவங்க சொத்து மேலே மட்டும்தான் குறியாக இருக்காங்க, இப்படிப்பட்ட இடத்துல கண்மணி போய் நல்லா வாழ முடியாதுங்க, பணம்னு தெரிகிறவங்க கிட்ட கண்மணி எப்படிங்க சந்தோஷமாக வாழ முடியும், நாளை பின்ன கண்ணை கசக்கிட்டு கண்மணி இங்கே வந்து நின்னா உங்கள் மனசு தாங்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சேது பார்த்தா எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. அப்போ தான் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, நான் இன்னொரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாதுன்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும், கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக கேட்குறாரு. எனக்கு தெரியும் கண்மணி ஒருத்தரை விரும்புகிறா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. கண்மணி ஒருத்தரை காதலிக்கிறா, அதை அவளே என்கிட்ட சொன்னா, கூடிய சீக்கிரமே அப்பா கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அவ என்கிட்ட சொன்னா, இந்த நிலைமையில தான் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஆள் வந்து நிற்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணத்தில் கண்மணிக்கும் விருப்பம் கிடையாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரியான ஆளுங்க கிடையாது, எல்லாரும் தப்பானவங்களா இருக்காங்க, சொத்து மேலே ஆசை பிடிச்சவங்களா இருக்காங்க, இப்படி சொத்து மேலே ஆசை பிடிச்சவங்க கண்மணியை கட்டிட்டு போய் எப்படிங்க சந்தோஷமாக வச்சுருப்பாங்க, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீங்களே தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட தமிழ் சொல்லவும், இங்கே சேது பார்த்தா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.